சார் இந்த தொகுதியின் என்ன பிரதர் உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமா? அப்ப நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க. இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவது எனது பணியாக இருக்கு. இந்த தொகுதியில அதிமுகவின் அந்த போட்டியை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எப்படி அதை கருதுறீங்க? அதிமுக மக்கள் என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதை எப்படி வரவேற்கிறார்கள் என்பது உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு தெரியும். அதனால நான் யாரையும் போட்டியாக கருதல. அந்தந்த கட்சிகள் இது ஒரு சடங்கு, போட்டி வேட்பாளர் நிறுத்துறாங்க. அவர்களை நான் போட்டியாகவே கருதவில்லை. மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். இந்த மக்கள் என்னை ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளாக அவர்கள் போட்டியிடுகிறார்கள். யாரை பற்றியும் எனக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவர்கள் கடமை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். எனது கடமை நான் மக்களுக்கு பணியாற்ற போட்டியிடுகிறேன். இந்த மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார்கள், உறுதியாக செய்வார்கள். வெற்றி வீரனாக நான் உங்களை சந்திப்பேன். திமுக எப்பயுமே ஏமாற்று வேலை தானே பண்ணுவாங்க. அதனால அது ஒரு பூச்சாண்டி காமிப்பாங்க, மக்களை ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. 21 ஏமாத்துன மாதிரி இப்ப ஏமாத்த முடியாது. ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துல வந்துட்டு பிஜேபி கூட நிறைய முரண்பட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது அம்மா 99 சமயத்தில் 98 கூட்டணியில் இருந்தாங்க. 99 காலகட்டத்தில் நான் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னாங்க. 2004 கூட்டணி அமைச்சாங்க. நான் இப்ப வேட்பாளராக இங்க போட்டிக்கிட்டேன் நான் அவர்கள். அதனால அம்மா அந்த காலத்தில் முடிவெடுத்தாங்க. நான் திரும்ப சொன்னேன், இப்ப அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு டிடி தினகரன் கட்டுப்பட்டிருப்பேன். அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு உயர்த்தி வருகிறார். எல்லா நாடுகளும் நிதி நெருக்கடியில் தவிக்கிறப்ப கூட இந்தியாவின் பணவீக்கத்தை குறைத்து ஒரு சிறப்பான நாடாக, வளர்ச்சி அடைகின்ற நாடாக உருவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது ஊரறிந்த உண்மை. அவருக்கு ஆதரவு அளிக்கின்றது மூலம் இப்ப அம்மா இருந்தப்ப நான் திட்டம் எல்லாம் பெற்றுத்தர முடிஞ்சிச்சு. அது மாதிரி திரு மோடி அவர்கள் கூட்டணியில் செல்கிறேன். அவருடைய கூட்டணி வேட்பாளராக நான் வெற்றி பெற்ற பிறகு நமது தொகுதியின் வளர்ச்சிக்கு அம்மா அவர்கள் இருந்தபோது எப்படி உரிமையாக திட்டங்களை பெற்றுத் தந்தோமோ, இங்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்தோம். அடிப்படை வசதிகள், மருத்துவக் கல்லூரி, கூட்டு குடிநீர் திட்டம், இன்னும் எத்தனையோ திட்டங்கள். நான் உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னா உங்களுக்கே தெரியும். அதுபோல நமது தொகுதிக்கு அவர் கேட்டார என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க என்கிட்ட கொடுக்கறதெல்லாம் நான் திரு மோடி அவர்கள் மூலம், இந்தியாவின் பிரதமரே நம்மோடு இருக்கிறப்ப நம்ம யாரை பத்தி கவலை பண்ணோம்? நம்ம தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் அவர் மூலம் நிறைவேற்றி தருவேன் என்பதுதான் எனது வாக்குறுதி. அவர் அங்க நிச்சயம் நாங்க இன்னும் பேசணும் அது சம்பந்தமா. சட்டப்பேரவை தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும். ஆமா, எனக்கு வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபியுடன் கூட்டணி தொடரும்.